ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், FST 4 முடிச்சிருக்கோம். அதில் ஜுவாலஜி கொஷின் பேப்பரோட டிஸ்கஷன் பார்க்கலாம். ஸோ FST 4 கொஷின்ஸ் அனலைசிஸ் அனிமல் கிங்டம்லேயே 4 கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மோர் வெயிட்டேஜ் எது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ எப்பவும் போல பயோடெக்ல வந்துட்டு 6 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. Question number 93. Which of the following is type of art? So art ஓட type எதுன்னு கேக்குறாங்க. IUI அப்படிங்கிறது intra uterine transfer. So இதுவும் art தான். IUT intra uterine transfer. IUI அப்படிங்கிறது intra uterine insemination. TCT இது வந்து ஹார்மோன். So தைரோகால்சிட்டோனின் இது வராது. PCT and DCT இது ரெண்டுமே என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நமக்கு நெப்ரானுடைய பார்ட். ப்ராக்சிமல் கன்வலன்ட் டியூப், டிஸ்டல் கன்வலன்ட் டியூப். அப்போ ஆன்சர் என்ன? ஏவும் பியும் இருக்கணும். ஸோ ஆப்ஷன் தேர்ட். கொஸ்டின் நம்பர் 94. Select the correct statement for genetic material. ஸோ ஜெனட்டிக் மெட்டீரியலோட கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. DNA is a long polymer of deoxyribonucleic acid. ஸோ டிஎன்ஏ அப்படிங்கிறது வந்துட்டு deoxyribonucleic acidோட லாங் பாலிமர். இது வந்து கரெக்ட். The length of DNA is usually defined the number of nucleotide present in. ஸோ டிஎன்ஏயோட லென்த் வந்து எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா அதோட எவ்வளோ நியூக்ளியோடைட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத வச்சும் டிஃபைன் பண்ணலாம். இதுவும் கரெக்ட் தான். RNA இஸ் a பேசிக் சப்ஸ்டன்ஸ். RNA என்னது? நியூக்ளிக் ஆசிட். ஸோ நேம்லயே இருக்கு இல்லையா, ribonucleic acid. ஸோ நேம்லயே இருக்கு இல்லையா ஆசிட். அப்போ இது தப்பு. In most virus, the flow of information is in reverse direction. That is from RNA to DNA. என்ன கொடுத்துருக்காங்க? வைரஸ்ல வந்துட்டு சில டைம் வைரஸ்ல இன்ஃபர்மேஷன் வந்து ரிவர்ஸ்ல பாஸ் ஆகும், அதாவது RNAல இருந்து டிஎன்ஏக்கு போகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க என்ன தப்பு அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த வைரஸ் வராது, சம் ஆஃப் த வைரஸ் வரும். அப்போ ஆன்சர் என்ன? ஒன்லி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தானே கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. ஏவும் பியும். ஆன்சர் செகண்ட் ஒன். நெக்ஸ்ட் கொஸ்டின். செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபார் ஜெனட்டிக் கோட். ஜெனட்டிக் கோட வச்சு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. த கோடான் இஸ் ஆல்வேஸ் யூனிவர்சல். ஸோ ஆல்வேஸ் கிடையாது. கோடான் வந்துட்டு சில டைம், அதாவது என்ன வரும் இந்த இடத்துல அப்படின்னா நியர்லி யூனிவர்சல் வரும். ஏன் அப்படின்னா மைட்டோகான்ட்ரியல் கோடான் வந்து பார்த்தோன்னா சேஞ்ச் ஆகும். அடுத்த கொஸ்டின், அடுத்த ஸ்டேட்மெண்ட். 58 codon code for amino acid. 6 codon do not code for any amino acid. No. டோட்டலா 64 கோடான்ல 61 கோடான்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அமினோ ஆசிட கோட் பண்ணும். 3 கோடான்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டாப் கோடானா ஆக்ட் ஆகும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. UGGR இனிஷியேட்டர் கோடான், AUG தான் இனிஷியேட்டிங் கோடான். அப்போ இதுவும் தப்பு. த ஜெனட்டிக் கோட் இஸ் டீஜெனரேட். ஜெனட்டிக் கோட் வந்து டீஜெனரேட் ஆகும். அப்ப ஆன்சர் என்ன? செகண்ட் ஆப்ஷன். கரெக்ட் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. விச் இஸ் நாட் இன்வால்வ் டிஷ்யூ கல்ச்சர். டிஷ்யூ கல்ச்சர்ல எது இன்வால்வ் ஆகாதுன்னு கேட்டிருக்காங்க. ப்ரொபகேஷன் இன்வால்வ் ஆகும், பிளாஸ்டிசிட்டி இன்வால்வ் ஆகாது, அனிலின் இன்வால்வ் ஆகாது, சாட்ரிஃபிகேஷன் இன்வால்வ் ஆகாது. ஸோ பிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா அந்த லீஃபோடைய சேஞ்சஸ் என்விரான்மெண்ட்டை பொறுத்து மாறுது, அது வராது. அனிலிங் வந்துட்டு பிசிஆர்ல பண்ணுவோம், சாட்ரிஃபிகேஷன் வந்துட்டு அந்த செடிமெண்டேஷன். அப்போ இது மூணுமே வந்து டிஷ்யூ கல்ச்சர்ல இன்வால்வ் ஆகாது. அப்ப B, C, D. Then question number 97. Given below two statements. Statement 1. Some plasmid may have only 1-2 copy per cell, whereas other may have 15 to 100 copy per cells. So சில plasmid சில செல்லுல பிளாஸ்மிடோடைய காப்பி வந்துட்டு 1 இருக்கலாம், சில செல்லுல வந்து பார்த்தோன்னா அதோட காப்பி 15ல இருந்து 100 இருக்கலாம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட். Plasmid and bacteriophage have a ability to replicate within a bacterial cell independent of control
குரோமோசோமல் டிஎன்ஏ. ஸோ பிளாஸ்மிடும் சரி பாக்டீரியோ பேஜும் சரி ஒரு செல்லுக்குள்ள, அதாவது எக்ஸாம்பிள் இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாக்டீரியல் செல்லுக்குள்ள அது இண்டிபெண்டா என்ன பண்ணும் அப்படின்னா ரெப்ளிகேட் பண்ணிக்கும். குரோமோசோமல் டிஎன் அதோட குரோமோசோமல் டிஎன்ஏ பாக்டீரியாவோட குரோமோசோமல் டிஎன்ஏ வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காது. ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஏன்னா அங்க ஓரி சைட் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ அது எதையுமே டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 and 2 are correct. Question number 99. Select A granulocyte type of WBC. WBC ல இருக்கிற A granulocyte சொல்லியிருக்காங்க. கிரானியூல்ஸ் வந்துட்டு present ஆகி இருக்காது. அததான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கிரானியூல்ஸ் absent ஆ இருக்கும். அதுதான் A granulocytes. எரித்ரோசைட் அப்படிங்கிறது என்னது? RBC. அப்ப இது வராது. த்ரோம்போசைட் வந்துட்டு பிளேட்லெட். அப்ப இதுவும் வராது. நியூட்ரோஃபில், லிம்போசைட், பேசோஃபில் இது மூணுமே என்ன அப்படின்னா WBC. WBC ல என்ன கேட்டிருக்காங்க? A granulocyte. ஸோ என்ன அப்படின்னா லிம்போசைட். அப்போ ஆன்சர் டி ஒன்லி. In tissue, partial pressure of oxygen and partial pressure of carbon dioxide respectively. ஓகேவா? டிஷ்யூ சைட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஜனோட யூட்டிலைசேஷன் அதிகமா இருக்கும். எலிமினேட் எது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா CO2. CO2 ஹையா இருக்கணும் பாருங்க இதுல. ஸோ CO2 ஹை 40 partial pressure of oxygen, 45 வந்து partial pressure of CO2. Okay, question number 101. If the sequence of mRNA is given, then what is sequence of amino acid in polypeptide chain? So mRNA sequence கொடுத்துட்டாங்க, உனக்கு amino acid sequence வந்து கேக்குறாங்க. நமக்கு தெரியும் இல்லையா AUG எதை கோட் பண்ணும்? மெத்தியோனைன் கோட் பண்ணும். எல்லாத்துக்குமே வந்து AUG மெத்தியோனைன் தான் இருக்கு. UUU ஃபர்ஸ்ட் கோடான்னு தெரியும் நமக்கு, ஃபினைல் அலைன் தான் கோட் பண்ணும். ஸோ இது ரெண்டு மட்டும்தான் இருக்கு. இப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்த கோடான் என்னது? CUU. CUU வந்து பார்த்தோம்னா லியூசினை தான் கோட் பண்ணும். ரெண்டுலயுமே லியூசின் தான் இருக்கு. அடுத்த கோடான் என்ன? AUU. AUU வந்து பார்த்தோம்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்க? அதுலயே வந்து ஐசோலியூசின் தான் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. அடுத்த கோடான் என்ன? AUA. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? AUA. இதுல வந்துட்டு லியூசின் கொடுத்துருக்காங்க, இதுல செரைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ சரி, ஐசோலியூசின் கொடுத்துருக்காங்க, இதுல செரைன் கொடுத்துருக்காங்க. அப்போ AUAக்கு என்ன கோடான் அப்படின்னு கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் எதை எடுத்துக்கணும் அப்படின்னா செகண்ட் கோடான் எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன காலம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ UCAG. ஸோ செகண்ட் அப்படிங்கிறப்போ இந்த காலம்ல வரும். ஓகேவா? அடுத்து UCAG இந்த இடத்துல வரும். ஸோ ஃபர்ஸ்ட் காலம் அப்படிங்கிறப்பவே நாங்க என்ன நிமோனிக்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்னா ஃபிலி, கிளி, மிட், டேல். ஸோ 2 6 3 1 4. ஸோ இதுலயே என்ன ஆயிடும் அப்படின்னா இந்த 8 கோடான் ஆயிடுமா? 2 6 3 1. அப்போ லாஸ்டா வந்து பார்த்தோம்னா இதுதான் வரும். அப்போ இந்த கோடான்ல தான் வரும். இப்போ இதுல வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இந்த காலம் வருமா? ஸோ இதுல ஃபிலியிலேயே வந்து பார்த்தோம்னா 8 கோடான் போயிடும். அடுத்த 3 வந்து பார்த்தோம்னா இந்த லியூசின், மெத்தியோனைன். அடுத்த மூணுமே வந்து பார்த்தோம்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா UCAG. அடுத்த கோடான் A தான். ஸோ ஃபர்ஸ்ட் மூணுமே எதை கோட் பண்ணும் அப்படின்னா ஐசோலியூசினை தான் வந்து கோட் பண்ணும். ஸோ இதுதான் வந்துட்டு மெத்தியோனைன் கோட் பண்ணும். அப்போ ஆன்சர் என்ன? ஐசோலியூசின். ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன். Okay. Statement 1. JGA is a special sensitive region formed by cellular modification in dorsal convoluted tube and afferent arteriole at locate distal convoluted tube and the afferent arteriole at location of the contact. So JG அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஒன்றும் இல்லை, JGA ஜக்ஸ்டாக்ளோமலர் அபாட்டஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா நெஃப்ரானோடைய மாடிஃபிகேஷன் தான். இதுல வந்து பார்த்தோம்னா
எதுவும் மாடிஃபை ஆயிருக்கும் அப்படின்னா இந்த டிஸ்டல் கன்வலன்ட் டியூபும் உள்ள வர அஃபரண்ட் ஆர்ச்சியோலும் வந்துட்டு பக்கத்துல இருக்கிற மாதிரி மாடிஃபை ஆயிருக்கும். இது வந்துட்டு ரெடினை செக்ரேட் பண்றதுக்காக சேஞ்ச் ஆயிருக்கும். ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட், tubular segregation is also important step in urine formation as it helps in the maintenance of ionic and acid balance, base balance of the body. So இங்க tubular segregation என்னென்ன, PCT, TCT, அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஹென்லேல கலெக்டிங் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா டியூப்லார் செக்ரேஷன்ஸ் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆயிருக்கு. எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஆசிட் பேலன்ஸ் வந்துட்டு, ஆசிட் பேஸ் பேலன்ஸ் வந்துட்டு மெயின்டைன் பண்றதுக்காக. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டா. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 and 2 கரெக்ட். செலக்ட் கரெக்ட் ஆப்ஷன் ஃபார் ஃப்ராக் அண்ட் ஹியூமன். ஃப்ராக் ஹியூமனை வச்சு கரெக்ட் ஆப்ஷன் வந்து கேக்குறாங்க. ஓகேவா, ரெண்டுமே ஃப்ராக் அண்ட் ஹியூமன் வந்துட்டு சேம் ஃபைலம். ஓகே, யூரியோடெலிகா இல்ல யூரிகோடெலிக், செக்ஸுவல் டைமார்பிசம். ஸோ போத் ஃபீமேல் ரன்லிங், ஃபீமேல் அண்ட் மேல் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. சரி, ஓகே. பேர் ஆஃப் டெஸ்டிஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ பேர் ஆஃப் ஓவரிஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகே, ஆனா ரெண்டுக்குமே ஈக்குவல் கிரேனியல் நியூ வந்து கிடையாது. கரெக்ட் ஆப்ஷன் தானே கேட்டிருக்காங்க. அப்போ ஏ, டி, தென் சி. ஏசிடி, ஏசிடி. செலக்ட் த கரெக்ட் ஆப்ஷன் ஃபார் கிவன் டயக்ராம். ஸோ டயக்ராம்ல கரெக்ட் ஆப்ஷன் இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தாங்கன்னா நமக்கு ஆக்டின் ஃபிலமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ மீரோமயோசின் கிடையாது. இது வந்து ஜி அப்படிங்கிறது என்னது, எஸ் ஆக்டின், இது கிடையாது. இது வந்து ட்ரோபோமயோசின், பி வந்து ட்ரோபோமைசினா கிடையாது. அப்போ ஏ தான் வந்து ட்ரோபோனின். ஆன்சர். செலக்ட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபார் லாகோப்ரான். லாகோப்ரான் வச்சு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. இன் லாகோப்ரான், லாக் ரெஃபர்ஸ் டு லாக்டோஸ் வரணும். கேலக்டோஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, லாக் அப்படிங்கிறது லாக்டோஸை தான் ரெஃபர்ஸ் பண்ணும். ஓகேவா, ரெஃபரன்ஸ் பண்ணும். அடுத்து the gene code for trans-acetylase, A gene code for trans-acetylase, which increase permeability of cell beta galactase. ஸோ எது வந்து பர்மியபிலிட்டி பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, பர்மியபிலிட்டி நேச்சர் பண்றது என்ன என்சைம், பெர்மியேஸ் என்சைம். ஸோ பெர்மியேஸ் வந்துட்டு எந்த ஜீன் கோட் பண்ணும், ஜீன் ஒய் வந்து நமக்கு பெர்மியஸை கோட் பண்ணும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. லாக் ஓப்ரான் இஸ் அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் ஒன்லி நெகட்டிவ் ரெகுலேஷன். ஸோ லாக் ஓப்ரான் வந்துட்டு ஒன்லி நெகட்டிவ் ரெகுலேஷனா, இன்கேஸ் வந்துட்டு ரெப்ரஸார் போய் இங்க பைண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ, ஆப்ரேட்டர்ல பைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது நெகட்டிவ் ரெகுலேஷன் சொல்லலாம். ரெப்ரஸார வந்துட்டு இன்ஆக்டிவ் பண்ற இன்டியூசர் வந்து பைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ரெப்ரஸார் இன்ஆக்டிவ் ஆயிடும். அப்போ லாகோப்ரான் என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் ஆகும். அப்போ இது பாசிட்டிவ் ரெகுலேஷன். அப்போ லாகோப்ரான்ல போத் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ரெகுலேஷன் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ galactose is a substrate for beta galactidase enzyme. இங்க சப்ஸ்ட்ரேட்டா ஆக்ட் ஆகுறது எது, லாக்டோஸ் தான் வந்து பீட்டா கேலக்டேஸ்க்கு வந்து பார்த்தோம்னா சப்ஸ்ட்ரேட்டா ஆக்ட் ஆகும். அப்போ எதுவுமே கரெக்ட் கிடையாது, எல்லாமே இன்கரெக்ட். ஆன்சர் என்ன, நன். Agarose electrophoresis, DNA fragment which moved forest from லோடிங் பிளேஸ், அதாவது லோடிங் பிளேஸ்ல இருந்து ரொம்ப தூரமா மூவ் ஆகியிருக்கிறது எதுன்னு கேக்குறாங்க. ஸோ இதுதான் லோடிங் பிளேஸ். இந்த இடத்துல இருந்து எது சீக்கிரம் நல்லா தூரமா மூவ் ஆகும் அப்படின்னா ஸ்மாலர் ஒன் தான் மூவ் ஆகும். பிகர் ஒன் வந்து இங்கேயே அந்த போர்ல என்ன ஆகும் அப்படின்னா மாட்டிக்கும். அப்ப ஆன்சர் என்ன, ஸ்மாலஸ்ட். which of the following is incorrect match. ஸோ எது இன்கரெக்ட் மேட்ச்னு வந்து கேட்டிருக்காங்க. டிஎன்ஏ அப்படிங்கிறது ஹைட்ரோஃபில் மாலிகுல் தான். ஸோ டியூமர் ப்ரிவென்டிங் பிளாஸ்மிட் அக்ரோபாக்டீரியம் ப்ரிவென்டிங் பிளாஸ்மிட் கிடையாது, இன்டியூசிங் பிளாஸ்மிட். ஸோ இது இன்கரெக்டா இருக்கு. சார் நெக்ஸ்ட் பார்க்கலாம். ரெட்ரோ வைரஸ் வெக்டாரா யூஸ் பண்ணுவோம். இன்செஷனல் இன்ஆக்டிவேஷன் எங்க பண்ணுவோம் அப்படின்னா பிகால் ஜீன்ல பண்ணுவோம். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா செகண்ட் ஒன். செலக்ட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்
Cortisol also involved maintaining the cardiovascular system as well as the kidney functions. Okay, cortisol வந்துட்டு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேக்குறாங்க. cortisol வந்துட்டு கிட்னி ஃபங்க்ஷனுக்கும் இன்வால்வ் ஆகும். ஸோ கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம்லயும் இன்வால்வ் ஆகும். ஸோ லார்ஜர் அமௌண்ட் ஆஃப் ஆண்ட்ரோஜெனிக் ஸ்டீராய்டு are also secreted by adrenal medulla. என்ன அட்ரினல் மெடுல்லா வந்து ஆண்ட்ரோஜெனிக் ஸ்டீராய்ட் செக்ரேட் பண்ணுமா? கார்டெக்ஸ் தான் செக்ரேட் பண்ணும். அதே மாதிரி வந்து லார்ஜர் அமௌண்ட்லாம் செக்ரேட் பண்ணாது, ஸ்மால் அமௌண்ட் தான் செக்ரேட் பண்ணும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்து சி, the corticoids which are involved in carbohydrate metabolism called gonadotropins. கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசத்துல இன்வால்வ் ஆகிற கார்டிகாய்ட் நேம் என்ன அப்படின்னா குளுக்கோகார்டிகாய்ட்ஸ், not gonadotropins. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. Our body has one pair of adrenal gland at the anterior part of each gallbladder. எது மேல பிரசன்ட் ஆயிருக்கும்? adrenal gland கிட்னி மேல வந்துட்டு பிரசன்ட் ஆயிருக்கும், gallbladder மேல பிரசன்ட் ஆயிருக்காது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. அப்போ எது கரெக்ட்? ஏ மட்டும்தான் கரெக்ட், ஒன்லி ஏ. How many match are correct? எத்தனை மேட்ச் வந்து கரெக்ட்னு கேக்குறாங்க. ஸோ சிஎன்எஸ்ல எது இருக்கும்? பிரைனும் ஸ்பைனல் கார்டும் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும், கரெக்ட். பிஎன்எஸ்ல சமாட்டிக் நியூரல் சிஸ்டம் இருக்கும். ஸோ விசரல் நியூரல் சிஸ்டமும் பிஎன்எஸோட ஒரு பார்ட் தான். மல்டிபோலார் எங்க பிரசன்ட் ஆயிருக்கும்? செரிப்ரல் கார்டெக்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கும். 1 2 3 4. ஸோ 4 வந்து கரெக்ட். ஆன்சர் 2. 125. Select examples of locomotion. ஸோ இதுல எதெல்லாம் வந்து லோகோமோஷனுக்கு இன்வால்வ் ஆகுற எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ வால்கிங், நான் ஒரு இடத்துல இருந்து ஒரு பொசிஷனை, அதாவது ஒரு பிளேஸை நான் சேஞ்ச் பண்றேன், அப்போ அதெல்லாம் எங்க வரும் அப்படின்னா லோகோமோஷன்ல வரும். வால்கிங் வந்து லோகோமோஷன் தான், ரன்னிங் லோகோமோஷன் தான். ஸோ டென்டக்கிள் வந்து பார்த்தோம்னா மூவ்மெண்ட் ஆஃப் டென்டக்கிள். இங்க வந்து பார்த்தோம்னா ஹைட்ரா வந்து எதுக்கு யூஸ் பண்ணும்? மூமெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கும். ஸோ ஃபுட்டை கேப்சர் பண்ணவும் யூஸ் பண்ணும். அதே மாதிரி அதை மூவ் பண்றதுக்கும் லோக்கோ மோஷனுக்கும் வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு வந்துட்டு ஹைட்ரா வந்து இந்த மூமெண்ட்டுக்கும் வந்து பார்த்தோம்னா இது யூஸ் பண்ணிக்கும். அப்போ இதுவும் லோக்கோ மோஷன்ல வரும். அடுத்து மூமெண்ட் ஆஃப் டங் வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் மூமெண்ட்ல வரும். அடுத்து வந்து பார்த்தோம்னா கிளைம்பிங்லும் லோக்கோ மோஷன்ல வரும். அப்போ ஏ பி சி இ. ஆன்சர் 2. Question number 130. The comparison of volume of filtrate is formed per day 18 liters. With that of urine is released 1.5 liter. That suggests that nearly 99% of filtrate has to be reabsorbed by the renal tubule. The process is called. So நமக்கு யூரின் வந்துட்டு அந்த குளோமருலர் ஃபில்ட்ரேட்ல வந்துட்டு எவ்வளவு ஃபில்டர் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா 180 லிட்டர், அதாவது யூரின் வந்து அவ்வளோ ஃபார்ம் ஆகுது. பட் வந்து எலிமினேட் பண்றது எவ்வளோ அப்படின்னா 1.5 லிட்டர் தான் ஃபைனலா. ஏன் அப்படின்னா அந்த ப்ராசஸோட பேர் என்ன அப்படின்னா மோர் ஃபில்ட்ரேட் ஆனது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரீஅப்சார்ப் ஆகும். The question number 131. Select animal which milk producing gland are present. So milk producing gland present ஆயிருக்க animal. So milk producing gland யாருக்கு இருக்கும் அப்படின்னா only mammaliasக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ யார் யார் மேமல்? ஹியூமன், எலிஃபண்ட், டாட்டாரிஸ் வராது, ஹார்ஸ், டாக். ஸோ 1 2 3 4. ஆன்சர் 4. Which scientist had said that evolution of life forms had occurred but driven by use and disuse of organ. Use and disuse of organ வச்சு எவல்யூஷன் சொல்லியிருக்கிறது யாரு? லாமார்க். Question number 134. Select incorrect option. diagram பேஸ் பண்ணி incorrect option வந்து கேக்குறாங்க. ஸோ A அப்படிங்கிறது ரிப்ஸ், இது ரிப்ஸ்க்கு நடுவுல இருக்கிற மசில். ஸோ மசில் பிட்வீன் ரிப்ஸ். B அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா நமக்கு பெக்டோரல்ஸ் மேஜர் மசில் தான் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். சி, ஸோ சி எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஸோ சி அப்படிங்கிறது லாக்டிஃபரஸ் டக் தான். ஆனா டி வந்து என்ன அப்படின்னா நிப்பு. இன்கரெக்டா கேக்குறாங்க. ஸோ ஆன்சர் என்ன? 4th option. 137. Which of the following factor are known to affect Ardy-Weinberg equilibrium? Ardy-Weinberg equilibrium affect பண்றதுக்கு gene migration, mutation, natural selection எல்லாமே வந்து affect பண்ணும். answer all of this. Question number 138.
which of the following are type of era? ஸோ கீழே இருக்கிறதுல எதெல்லாம் era type அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பீரியட், ஜுராசிக் அப்படிங்கிறது பீரியட், பெர்மியனும் பீரியட் தான், டிவோனியனும் பீரியட் தான், மூணுமே பீரியட் தான். ஜீனோசோயிக் ஜோயிக் வந்து அப்படின்னு வச்சுன்னா era, ஜீனோசோயிக் பேலோசோயிக் இது ரெண்டுமே era. அப்போ எதுதான் eraன்னு வந்து கேட்குறாங்க. ஆன்சர் என்ன? டியும் டியும். Okay, assassin. During pregnancy in human female, some hormones are secreted by more than one tissue or organ. Okay. பிரெக்னன்சி அப்போ சில ஹார்மோன்ஸ் வந்துட்டு ஒரு ஆர்கன் ஆர் ஒரு டிஷ்யூ இல்லாம வேற ஒன்று வந்து செக்ரீட் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு ஈஸ்ட்ரோஜன் வந்து ஓவரிஸ் தான் வந்து செக்ரீட் பண்ணும். பிரெக்னன்சி டைம்ல வந்து பார்த்தோம்னா நமக்கு பிளசண்டாவும் வந்து செக்ரீட் பண்ணும். ஸோ அப்ப அசசன் கரெக்ட். ரீசன் என்ன கொடுத்துருக்காங்க? இன் ஹியூமன் ஃபீமேல் ரிலாக்ஸிங் ஹார்மோன்ஸ் ஆர் released from placenta as well as mammary gland. Relaxing only எங்கிருந்து தான் ரிலீஸ் பண்ணும்? placenta தான் ரிலீஸ் பண்ணும். mammary gland வந்து ரிலீஸ் பண்ணாத மில்க் செக்ரீஷன்ல மட்டும்தான் இன்வால்வ் ஆகும். அப்போ ரீசன் வந்து தப்பு. அசசன் கரெக்ட், ரீசன் வந்து ஃபால்ஸ். அசசன் கரெக்ட், ரீசன் நாட் கரெக்ட். ஓகே, கொஸ்டின் நம்பர் 145. The human body is composed of million type of cell to perform similar function. So human body வந்து பார்த்தோம்னா million cells வந்து present ஆயிருக்கும். ஆனா different type of cells வந்து present ஆயிருக்கும். அந்த different type of cells எல்லாமே வந்து பார்த்தோம்னா என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா different type of function வந்துட்டு பண்ணும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்து ஹைட்ரா இஸ் different type of cell. The number of cells in each type can be millions. Hydra வந்து different type of cells வந்து இருக்கும். tissue level organization. So ஒவ்வொரு tissue ஒவ்வொரு different type cell வந்து present ஆயிருக்கும். So அந்த tissue வந்துட்டு அந்த ஹைட்ரா வந்து பார்த்தோம்னா low category organism தான். So cells வந்து thousands millions எல்லாம் இருக்காது, thousands தான் இருக்கும். அப்புறம் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்மே incorrect. The statement 1 and statement 2 are incorrect. Next question 150. Select animal which body are unsegmented. So unsegmented body எதுக்கு இருக்கும்? ஸோ இது வந்து என்னது? ஸ்கேல் மிண்டஸ், இதுக்கு unsegmented body தான். அடுத்து இது ஆத்ரோபோடா செக்மெண்டட் பாடி, இதுவும் ஆத்ரோபோடா செக்மெண்டட் பாடி, இதுவும் ஆத்ரோபோடா செக்மெண்டட் பாடி. ஸோ இது வந்து மொலஸ்கா பைலா. ஸோ இதுவும் அன்செக்மெண்டட் தான். ஆக்டோபஸ் அது வந்து பார்த்தோம்னா இதுல தான் வரும் அன்செக்மெண்டட். அப்போ ஏ இ எஃப் மொத்தம் 3. ஆன்சர் 3. Next question 151. Select correct statement for phylum Chordata. Phylum Chordata வச்சு correct statement வந்து கேட்டிருக்காங்க. In birds, as a connected to liver supplement digestion. ஸோ இது வந்து பார்த்தோம்னா பேர்ட்ஸோட ஆசக் எதோட கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னா லங்ஸோட கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ எதுக்கு அப்படின்னா ரெஸ்பிரேஷனுக்கு, சப்ளிமெண்ட் ரெஸ்பிரேஷனுக்காக வந்துட்டு கனெக்ட் ஆயிருக்கும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸ்கேல்ஸ் ஆர் ஒன்லி பிரசன்ட் இன் ரெப்டைல். ஸ்கேல்ஸ் வந்து கார்ட்ரேட்ல யார் யாருக்கு பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஃபிஷஸ்க்கு வந்துட்டு பிரசன்ட் ஆயிருக்கும். டெட்ராபோடால ரெப்டைலுக்கு பிரசன்ட் ஆயிருக்கும். அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஆம்பிபியாக்கு வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. ஆப்ஷன் நெக்ஸ்ட் சி, கார்ட்ரேட்டா எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன் ப்ரோபிஸ் கிளாண்ட். ஸோ எமிகார்டேட்டால எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன் எது அப்படின்னா ப்ரோபிஸ் கிளாண்ட் தான். ஸோ இதுவும் கரெக்ட். இன் ஸ்டார்ஃபிஷ் வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் ஆர் பிரசன்ட். வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் வந்து யாருக்கு பிரசன்ட் ஆயிருக்கும்? எக்கினோடெர்மேட்டாக்கு பிரசன்ட் ஆயிருக்கும். ஸ்டார்ஃபிஷ் வந்து எக்கினோடெர்மிட்ஸ் தான். அப்போ இதுவும் கரெக்ட். சப்ஃபைலம் யூரோகார்டேட்டா அண்ட் ஃபிஷஸ் ஆர் எக்ஸ்க்ளூசிவ்லி மரைன். ஸோ ஃபிஷஸ் அப்படிங்கிறது சப்ஃபைலம் கிடையாது, இது வந்து சூப்பர் கிளாஸஸ். அதே மாதிரி யூரோகார்டேட்டாவும் செஃபலோகார்டேட்டாவும் தான் வந்து மரைன்ல வரும். அப்போ இது ரெண்டுமே தப்பு. எது தப்பு? அப்போ ஆன்சர் எது கரெக்ட் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சியும் டியும். ஆன்சர் 2. ஓகே, கொஸ்டின் நம்பர் 156. Assassin in human female during the oogenesis the first meiotic division are unequal. So oogenesisல first meiotic division என்னாகும்? பிரைமரி oocyte வந்து என்னவா பிரியும் அப்படின்னா
பிரைமரி போலார் பாடி, செகண்டரி oocyte வந்து இதாகும். ஸோ இது வந்து அன்இக்குவலா இருக்கும். ஏன்னா இது வந்துட்டு இதோடைய சைட்டோபிளாசம் கண்டென்ட் வந்து கம்மியா தான் இருக்கும். இதுல வந்து மோர் சைட்டோபிளாசம் கண்டென்ட் வந்து இருக்கும். ஸோ ரீசன் என்ன, டியூரிங் த oogenesis ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் மியாட்டிக் டிவிஷன் லார்ஜ் ஹாப்ளாய்ட் செகண்டரி oocyte அண்ட் டைனி போலார் பாடி ஆர் ஃபார்ம்டு. ஸோ சின்ன போலார் பாடி ஃபார்ம் ஆகும், ரொம்ப பெருசா செகண்டரி oocyte வந்து ஃபார்ம் ஆகும். ஓ ரீசனும் கரெக்ட், அசசனும் கரெக்ட். அசசன் ரீசனை எக்ஸ்பிளைன் பண்ணுது. Question number 159, match correct answer. Tidal value எவ்வளோ இருக்கும், 500 ml. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். இன்ஸ்பிரேட்டர் ரிசர்வ் வால்யூம் அப்படிங்கிறது 2500 வந்து 3000. ஸோ ஆன்சர் இதுல இருக்கு. அடுத்து வந்து எக்ஸ்பிரேட்டர் ரிசர்வ் வால்யூம் 1000 ml தான். வைட்டல் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கும், 4000 இருந்து 4600 ml வந்து present ஆயிருக்கு. ஸோ ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். Okay. In human heart, pumped oxygenated blood to tissue. Select correct sequence. So human heart வந்துட்டு oxygenated blood human heart இருக்கு அப்படின்னா அதுல oxygenated blood எந்த சைட் செலக்ட் பண்ணும் அப்படின்னா ரைட் சைட். ஸோ இங்க இருந்து போறது லெஃப்ட் சைட், லெஃப்ட் ஏட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிக்கல். இங்க இருந்து போறது என்னது, அயோட்டா வழியா வெளியே போயிட்டு அயோட்டா. ஸோ அடுத்து ஆர்ட்ரில இருந்து ஆர்ச்சியோல், அப்புறம் கேப்லரி, அப்புறம் எங்க போகும், டிஷ்யூஸ்க்கு போகும். Which are question number 162, which of the following is correct match வந்து கேக்குறாங்க. ஓகேவா. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நமக்கு டிடி காட்டன் ஜீன் வந்து கொடுத்துருக்காங்க. கிரைவான் ஏபி வந்து எதை கோட் பண்ணும், போல்வாம்க்கு ஸ்பெசிபிக் எது அப்படின்னா கான்போரருக்கு தான் வந்து ஸ்பெசிபிக். அப்போ இது இன்கரெக்ட் மேட்ச் தான். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா கிரை2AB வந்து பார்த்தோம்னா போல்வாம்க்கு, கிரை1AC வந்து காட்டல் போல்க்கு தான். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 1 தான். ஆர்என்ஏ இன்டர்ஃபெரன்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒன்லி ப்ரோகேரியாட் வராது, யூகேரியாட். அப்போ ஆன்சர் 1. Question number 163, bioreactor provide optimal condition for achieving desired product by providing optimal growth condition. So bioreactor வந்துட்டு நம்மளோட டிசையர் ப்ராடக்டை அப்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆப்டிமல் க்ரோத்தை கொடுக்கறதுக்கு தான் பயோரியாக்டர் வந்து இருக்கு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். மோஸ்ட் காமன்லி யூஸ்டு பயோரியாக்டர் ஸ்ட்ரிங் டைப். ஸோ ஒன்றும் இல்லை, மோஸ்ட் காமன்லி அதிகமாக யூஸ் பண்ற பயோரியாக்டர் எந்த டைப்பா இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரிக்டட் டைப்பா இருக்கும். ஏன் அப்படின்னா வெஜிடேஷன் அப்பதான் நல்லா நடக்கும், ஓட்டோ சப்ளை எல்லா செல்லுக்கும் ஈவனா கிடைக்கும். அப்போ இதுவும் கரெக்ட் தான். அப்போ ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். Question number 164, which of the following structure are present in male and female cockroach both? So both male female எந்த ஸ்ட்ரக்சர் வந்து ரெண்டுலயுமே ப்ரெசென்ட் ஆயிருக்கும் கேக்குறாங்க. ஆனல் சிசி போத்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கும், ஆனல் ஸ்டைல் வந்து ஒன்லி மெயில்ல தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், காம்பவுண்ட் ஹை ரெண்டுலயுமே ப்ரெசென்ட் ஆயிருக்கும், மஷ்ரூம் கிளாண்ட் வந்து எதுல ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஒன்லி மேல்ல தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், கொலேட்ரல் கிளாண்டு ஃபீமேல்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அப்ப ஆன்சர் AC, first one. Question number 165, in human, chemical nature of hormone are not only protein. So hormone உடைய chemical nature protein மட்டும் இருக்காதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்ட் தான். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா அது ஹார்மோன்ல சில ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, பெப்டைட் ஹார்மோன்ஸும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இன் ஹியூமன், கெமிக்கல் நேச்சர் ஆஃப் ஹார்மோன் ஆர் ஸ்டீராய்டு, பெப்டைட்ஸ், ஐடோதைரோனின், புரோட்டீனிஸ் அண்ட் பயோ ஜெனட்டிக் ரிமைன். ஸோ ஹியூமன்ல ஹார்மோன்ஸோட கெமிக்கல் நேச்சர் வந்து பார்த்தோம்னா ஸ்டீராய்டும் இருக்கும், ஐடோதைரோனும் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். ஸோ அசசனும் கரெக்ட், ரீசனும் கரெக்ட். அசசன் ரீசனை எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகே, கொஸ்டின் நம்பர் 166, கரெக்ட் மேட்ச் வந்து கேட்குறாங்க. மேமல்ஸ் வந்து ஒன்லி ஓவிபெரஸ். ஸோ சில மேமல்ஸ் வந்து என்ன இருக்கும், விவிபெரஸ் கொடுத்துருக்காங்க, சில மேமல்ஸ் வந்துட்டு ஓவிபேரட்டியா இருக்கும். அப்ப இது இன்கரெக்ட் மேட்ச். பேர்ட்ஸ், ஸோ ஓவிபெரஸ் தான். ரெப்டைல்ல சில
ஓவிபாரஸ் விவிபாரஸ் கொடுத்துருவாங்க. சிலது வந்து பார்த்தோம்னா ஓவிபாரஸ் ரெப்டைலும் இருக்கும். ஸோ ஆம்பிபியன் போத் ஆம்பிபியன் வந்து ஓவிபாரஸ் தான். அப்போ ஆன்சர் என்ன? டியூ ஆப்ஷன் 2. Question number 168. Which type of contraceptive hormone role are involved? So இதுல இருக்க contraceptiveல hormone role எதுல involve ஆகும்னு கேக்குறாங்க. implant. So progesterone, estrogen வந்துட்டு secrete பண்ணும். அதே மாதிரி LNG20 வந்து hormone releasing IUD இதுவும் involve ஆகும். pills வந்து பார்த்தோம்னா hormones இருக்கும். அப்போ all of this. Question number 168. Early Greek thinker thought unit of life called spores were transferred to different planet including Earth. Early Greek thinkers வந்து என்ன நினைச்சாங்க அப்படின்னா, அதாவது ஸ்போர்ஸ் நான் வந்துட்டு டிஃப்ரெண்ட் பிளானட்ல இருந்துதான் வந்துச்சு, இதுதான் யூனிட்டோட லைஃப், அப்போ வந்து ஆல்ரெடி இருந்த ஒரு லைஃப்ல இருந்துதான் இந்த லைஃப் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது தியரி ஆஃப் பிளான்ஸ்போமியா. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்த ஸ்டேட்மெண்ட் 2. ஃபார் அ லாங் டைம் இட் வாஸ் ஆல்சோ பிலீவ் தட் லைஃப் கம் அவுட் டிகேயிங் அண்ட் ரோட்டிங் மேட்டர் லைக் straw and mud etc. This was தியரி ஆஃப் ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன். தியரி ஆஃப் ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் என்ன சொன்னுச்சு அப்படின்னா, நான் லிவிங் திங்ல இருந்துதான் வந்து லைஃப் வந்து கிரியேட் ஆச்சு அப்படின்னு சொன்னுச்சு. எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, அழுகிட்டு இருந்த, அதாவது டிகேயிங் வைக்கோல், அப்புறம் வந்து மட்டு, சேரு, இதுல இருந்துதான் வந்து ஒரு லைஃப் வந்து புதுசா வந்துச்சு அப்படின்னு சொன்னுச்சு. இந்த தியரி ஆஃப் ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன். இது வந்து ரொம்ப நாள் வந்து பிலீவ் பண்ணாங்க. சோ அப்போ இதுவும் கரெக்ட் தான். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட். ஓகே. கொஸ்டின் நம்பர் 173. இன் கிவன் பிலோ எக்ஸாம்பிள் ஹவு மெனி ஆர் அனிமல் டிஷ்யூ? இதுல எதுனா அனிமல் டிஷ்யூன்னு கேட்டிருக்காங்க. கார்ட்லேஜ் அனிமல் டிஷ்யூ, போனு அனிமல் டிஷ்யூ, பிளட் அனிமல் டிஷ்யூ, கோலன் கைமா வந்து பார்த்தோம்னா பிளான்ட் டிஷ்யூ, அதே மாதிரி ஜைலமும் வந்து பார்த்தோம்னா பிளான்ட் டிஷ்யூ, அடிப்போஸ் வந்து பார்த்தோம்னா அனிமல் டிஷ்யூ, பேரண்ட் கைமா வந்து பிளான்ட் டிஷ்யூ, இது வந்து ஸ்மூத் மசில், இது வந்து அனிமல் டிஷ்யூ. அப்போ 1, 2, 3, 4, 5. Answer 3. Third option. Okay. Question number 175. In nomenclature of restriction enzyme, will indicate the order in which the enzyme were isolated from that strain of bacteria. ஒரு பாக்டீரியா இருக்கு அப்படின்னா அந்த பாக்டீரியால இருந்து ஐசோலேட் பண்ற ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் ஓட ஆர்டரை எது வந்து டிஃபைன் பண்ணும்? அதாவது இன்கேஸ் வந்துட்டு ஈகோ ஆர்ஐ அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் நான் எடுத்துக்கிறேன். இதுல வந்து எது டிஃபைன் பண்ணும், அதோட ஆர்டர், இந்த என்சைம் எந்த ஆர்டர்ல எந்த எத்தனாவதா வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்றது எது? ரோமன் லெட்டர் தான் வந்து சொல்லும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா வந்து ஜீனஸ் சொல்லும். ஸோ அப்படிங்கிறது ஈகோலை. அப்போ எஷேஷியா அப்படிங்கிற ஜீனஸ் சொல்லும். கோ அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா கோலை, இது வந்து ஸ்பீசிஸ சொல்லும். ஆர் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா அதோடைய ஸ்டெயின், RY அப்படிங்கிற ஸ்டெயின் வந்து சொல்லும். 1 வந்துட்டு எத்தனாவதா ஐசோலேட் பண்ணாங்க அந்த ஸ்டெயின்ல. அப்போ எது ஆன்சர் என்ன? ரோமன் லெட்டர். Okay. 179. Characteristic mushroom-shaped gland is present in dash, which function as an accessory reproductive gland. So இந்த மஷ்ரூம் கிளாண்ட் வந்து எங்க பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. மஷ்ரூம் கிளாண்ட் வந்து பார்த்தோம்னா மெயில்ல பிரசன்ட் ஆயிருக்கும். ஸ்பெஷலா சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அப்டமல் செக்மெண்ட்ல தான் பிரசன்ட் ஆயிருக்கும். அப்போ இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். நம்ம அப்டமல் செக்மெண்ட்ல 17, 15 இதெல்லாம் படிக்கவே இல்லை. ஆப்ஷனை எலிமினேட் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னாவே 6th, 7th அப்டமல் செக்மெண்ட் ஆன்சர் வந்துருச்சு. Okay. Question number 180. Which of the following is our effect of adrenaline? Adrenaline உடைய effect என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. adrenaline என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா 3F ஹார்மோன் சொல்லலாம். அதாவது fight, flight, fear அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு பியூப்பிள் டைலேஷன், ஸோ எதையாவது பார்த்து பயந்தோம் அப்படின்னா வந்து பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா பியூப்பிள் என்ன ஆகும்? டைலேட் ஆகும். பிளியர் எரெக்ஷன், ஸோ கூசும் இல்லையா? ஸோ அதுவும் வந்து அட்ரினலினால தான் நடக்குது. ஸ்வெட்டிங், ஃபியர் வந்துச்சு அப்படின்னா என்னது? ஸ்வெட் ஆகும். அப்ப ஆன்சர் என்ன? ஆல் ஆஃப் திஸ். தேங்க்யூ.